இன்னைக்கு லீடர்ஷிப் டாபிக்கில் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். நான் ஒரு நல்ல ஹெச்ஓடியாக இருக்கீங்க, நல்ல ஒரு மேனேஜராக இருக்கீங்க. நீங்கள் ஒரு குயிக்காக எப்படி சக்ஸஸ் ஆகிறது, எப்படி ஒரு கிரேட் லீடர் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது, உங்களோட சக்ஸஸ் எப்படி அப்படிங்கிறத ஒரு 10 பாயிண்டில் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்கில்லை ஒவ்வொரு பாயிண்ட்டு நான் சொல்ல நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்கில்லை ஒவ்வொன்றையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, எவ்வளோ குயிக்காக உங்களுக்குள்ளே டெவலப் பண்ணுறீங்க, உங்கள் டீம் மெம்பர்ஸ்குள்ளே எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இந்த சீக்ரெட் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் நான் அப்சர்வ் பண்ண ஒரு முக்கியமான 10 ஸ்டெப். ஸோ இதை நான் ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக உங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக, ஒரு மேனேஜராக, ஒரு ஒண்டர்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷனாக டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் உதவும். ஒரு 10 கேரியர், உங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், உங்கள் கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த 10 ஸ்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, மாஸ்டர் டீம் பில்டிங் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில். மாஸ்டர் டீம் பில்டிங் அண்ட் லீடர்ஷிப். ஒரு கிரேட் டீமை உங்கள் அண்டரில் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு லீடராக, ஒரு ஹெச்ஓடியாக, ஒரு மேனேஜராக நீங்கள் டெவலப் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க. ஸோ அப்போ மாஸ்டரிங் யுவர் டீம் பில்டிங் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், பீகம் அன் எக்ஸ்பர்ட் இன் கோச்சிங் அண்ட் மென்டாரிங். நீங்கள் எப்படி சபார்டினேட்டுக்கு உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணுறீங்க, ஒரு டீமை டெவலப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் அண்டரில் உங்களுக்குரிய ஒரு பிக்கஸ்ட் ஃபேன் ஃபாலோவர்ஸ் உருவாவாங்க. நீங்கள் சபார்டினேட்டுக்கு நீங்கள் ஒரு பிக்கஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேன் ஃபாலோவராக நீங்கள் இருக்கும்போது உங்கள் சபார்டினேட் உங்களை ஒரு பிக்கஸ்ட் ஃபேன் ஃபாலோவராக ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் செகண்ட் சீக்ரெட். Become an expert in coaching and mentoring. Third point, understand your team's strength and talent. உங்களுக்குள்ள ஒரு ஸ்கில் இருக்கணும். உங்கள் செல்ஃப் அவேர்னஸில் உங்கள் மைனஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி உங்களோட டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் மைனஸ் வீக்னஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஸ்ட்ரென்த்தை அக்செப்ட் பண்ணணும், வீக்னஸை அக்செப்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஒரு கிரேட் லீடர் இருப்பீங்க. உங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதுக்குரிய நாலேஜ் உங்கள் டீமில் இருக்கணும். எது ப்ளஸ், எது மைனஸ், என் டீமோட ரிசோர்ஸில் எது அட்வான்டேஜ், எந்த டூல்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மூணாவது ஸ்கில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக, மேனேஜராக, ஹெச்ஓடியாக அடுத்த வருஷனுக்கு போகலாம். நாலாவது ஸ்கில், இம்ப்ளிமெண்ட் தி 80-20 ரூல்ஸ் ஃபார் growth. 80-20 ரூல்ஸ் நீங்கள் எல்லா பக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 80-20 ரூல்ஸை எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, 80% யூ ஹாவ் ஸ்பெண்ட் யுவர் டைம், வேல்யூபிள் டைம் வித் யுவர் சபார்டினேட். அப்போ 20% யூ டூ தி கிராஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் மானிட்டரிங் அண்ட் சப்போர்ட் தி சபார்டினேட். அப்போ 80% டைம் யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் டைம், வேல்யூபிள் டைம் வித் யுவர் சபார்டினேட் அப்படின்னா உங்கள் டீம் சக்ஸஸ், உங்கள் டீமோட ப்ராடக்டிவிட்டி, உங்களோட சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். 20% தான் நீங்கள் மானிட்டர் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் செய்கிற தப்பு என்னன்னா, 80% மானிட்டரிங் பண்ணி ஸ்கோல் பண்ணிட்டு ஏப்பாப்பார் புஷ் பண்ணிட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க சபார்டினேட்டை. 20% தான் தே வில் கிவிங் யூ எஜுகேஷன்ஸ். ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த சபார்டினேட்டு அந்த டீமில் சக்ஸஸ் இருக்காது. டீம் மெம்பர்ஸோட யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் 80% ஆஃப் த டைம் அப்படின்னா உங்களோட டீம் சக்ஸஸ் 100% ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் இருக்கும். 20% தான் யூ வில் டூ தி மானிட்டரிங் அண்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட். வாட் இஸ் த ஃபிஃப்த் பாயிண்ட்? ஃபோஸ்டர் எ கல்ச்சர் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் ஓப்பன் கம்யூனிகேஷன். இந்த டீமில், இந்த டிபார்ட்மெண்ட்டில், இந்த ஆர்கனைசேஷனில் நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு ட்ரஸ்ட் இருக்குது, நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற ஓப்பனாக டிரான்ஸ்பரன்சியாக பேசக்கூடிய ஒரு கல்ச்சர் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் உருவாக்குறீங்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எம்ப்ளாயிஸ் உங்களை விட்டு நெவர் லீவ் யூ.
என் கூட ஒர்க் பண்ணுற யாருமே உங்கள் ஆர்கனைசேஷன் விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தான் நேருக்கு நேர் கொடுக்குறீங்களே, இன்ப்ரெஷன்ஸ் மீட்டிங் கொடுக்குறீங்க, ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, கரெக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க, டிரான்ஸ்பரன்சி அவங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது 5th பாயிண்ட் படி அழகான ஒரு கல்ச்சர் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உருவாகுது. ஸோ இப்போ அந்த எம்ப்ளாயி உங்களை விட்டு வெளியே போக மாட்டார், நல்ல growth இருக்கும். அப்போ அவங்க வெளியே போக மாட்டாங்க. ஸோ வாட் இஸ் த 6th பாயிண்ட் அப்படின்னு நோட் பண்ணீங்கன்னா, டெவலப் யுவர் சக்சஸர் அண்ட் பில்ட் எ ஸ்ட்ராங் செகண்ட் லைன். இந்த மாதிரி உட்கார்ந்து உங்கள் வேல்யூபிள் டைமில் உங்கள் சபார்டினேட் கொடுத்து நீங்கள் அழகாக கோச் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம். 6th பாயிண்ட் படி கண்டிப்பாக நீங்கள் நல்ல சக்சஸரை, நல்ல டெவலப்டு சக்சஸரை, கிரேட் சக்சஸரை நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்? ஸ்ட்ராங் செகண்ட் லைன் உங்களுக்கு இருப்பாங்க. யூ பில்டு தி ஸ்ட்ராங் செகண்ட் லைன் கொண்டு வந்திருப்பீங்க 6th பாயிண்ட் படி. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆயிருவீங்க. ஸோ அப்போ என்னன்னா, நீங்கள் 80-20 ரூல் வச்சு நல்ல கல்ச்சர் உள்ள ஒரு ஏரியாவை நீங்கள் ரன் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது டெவலப் யுவர் சக்சஸர் அண்ட் பில்ட் எ ஸ்ட்ராங் செகண்ட் லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க. 6th பாயிண்ட். 7th பாயிண்ட், கிரியேட் எ பாசிட்டிவ் ஒர்க் என்வாயர்மெண்ட். கிரியேட் த பாசிட்டிவ் ஒர்க் என்வாயர்மெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி அப்ரிசியேஷன் கொடுக்குறீங்க, அவங்களுக்குள்ள அவங்க எப்படி அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க, 1-to-1 எப்படி அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கு, காலையில் வந்தவொடனே குட் லேர்னிங் தாட்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்களா, பாசிட்டிவ் வைபு மோட்டிவேட் பண்ணக்கூடிய சாங்ஸ் ஏதாவது ப்ளே ஆகுதா, நல்ல நாலேஜ் ஷேரிங் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கா, ஒர்க்கில் ஏரியாவில் நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கா, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா, நல்ல மோட்டிவேட் பர்சன் கூட இருக்காங்களா கூட, அப்படிங்கிற மாதிரிலாம் யூஆர் கிரியேட்டிங் அ பாசிட்டிவ் ஒர்க் என்வாயர்மெண்ட். அப்படின்னா அந்த பீப்புள் என்ஜாய் பண்ணி அந்த டீமில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் வைபு, பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட்டு அவங்கள நிறைய ப்ராடக்டிவிட்டி கொடுக்குறக்கும், கிரேட் சக்ஸஸராக அவங்க டெவலப் ஆகும், உங்கள் பின்னாடி ஒரு செகண்ட் லைனாக வரக்கும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ 7th, கிரியேட் எ பாசிட்டிவ் ஒர்க் என்வாயர்மெண்ட் நீங்கள் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். 8th பாயிண்ட், ஸ்ட்ரென்தன் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் ஸ்கில். எம்பவர்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு ஸ்ட்ரென்தன் யுவர் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். நீங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங் உங்கள் சபார்டினேட் எடுக்கிறாரு, மிஸ்டேக் ஆகுது, உடனே இப்போ நீ எடுத்த தப்பு என்ன கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறது ஒன்று. யூ அக்செப்டட், அலோவ் தி ஸ்பேஸ், அலோவ் தி ரூம். அப்படின்னா என்ன சொல்கிறேன், எரர் பண்ணுறக்குரிய ரூமை, ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கணுங்கிறது அங்கே நான் சொல்லக்கூடிய பாயிண்ட். அப்போ நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, அந்த எரர் அவர் அலோவ் டு டூ தி எரர், அலோவ் டு டூ தி மிஸ்டேக்ஸ், ஸ்மால் திங்ஸ் பண்ணும்போது ஹீ வில் கெட் தி எம்பவர்மெண்ட். அப்போது அவன் ஸ்ட்ராங்காக ஓன் டிசிஷன் மேக்கிங் பண்ணுவான் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அவனுக்குள்ளே டெவலப் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க, அவரும் அடுத்த லெவலுக்கு வருவார். இது அவருக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கும், பாசிட்டிவ் வைபை கொடுக்கும், எம்பவர்மெண்ட் இருக்கும், அவர் ரோல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணுவார். ஆட்டோமேட்டிக்காக அவர் 8th பாயிண்ட் படி அடுத்த லெவலுக்கு போயிடுவார். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கில் வேணும், என்ன, ஸ்ட்ரென்தன் யுவர் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க, நீங்கள் எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு ரிசர்ச் ஸ்கில் இருக்குது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் உங்களை பிக்கஸ்ட் ஃபேன் ஃபாலோவராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவார். அதான் 8th பாயிண்ட். சரி, 9th பாயிண்ட், இன்ஸ்டில் விஷன் அண்ட் ஆர்கனைசேஷனல் கிராட்டிடியூட். இந்த ஆர்கனைசேஷன் கிராட்டிடியூட் அண்ட் இன்ஸ்டில் விஷன் அப்படிங்கிறது உள்ள இன்ஸ்டால் பண்ணணும் விஷனை. என்ன மாதிரி விஷன், நீ அடுத்த 2 இயரில் நல்ல ஒரு சீனியர் ஆஃபீஸராக ப்ரொமோட் ஆகலாம், நீ அடுத்த லெவலுக்கு நீ ஒரு மேனேஜராக, அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோட் ஆகலாம், நீ அதுக்கப்புறம் ஒரு டெப்டி மேனேஜராக போகலாம், நீ ஒரு மேனேஜராக போகலாம் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு விஷன் கொடுக்கறதும், அவனோட வேவ் ஆஃப் அவனை லாவ் ஆஃப் பிக்சரில் அவனோட ஃபியூச்சர் growth அவனுக்கு புரிய வைக்கிறதும், அவன் பொசிஷனோட growth, அவன் கேரியர் growth அவனுக்கு சொல்றதும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கில் ஃபார் தி மேனேஜர்ஸ் அண்ட் ஹெச்ஓடிஸ். ஸோ அப்போ அதை நீங்கள் சபார்டினேட்டுக்கு கொடுக்குறீங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே ஒரு ஆர்கனைசேஷனோட மேலே அவருக்கு ஒரு கிராட்டிடியூட் இருக்கணும். ஹெச்ஓடியோடையும் ஒரு கிராட்டிடியூட் வந்துடும், ஆர்கனைசேஷன்லையும் ஒரு கிராட்டிடியூட் வரும்போது அவர் ரெஸ்பான்ஸாக, ரெஸ்பெக்டாக, அழகாக, கர்டசியோட ஒர்க் பண்ணுவார், பேஷனேட்டாக இருப்பார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார்,
தப்பு பண்ண மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு, கரெக்டா நேர்மையா தப்புன்னா தப்புன்னு வந்து சொல்லுவாரு. லா ஆஃப் பிக்சர்ல அவரோட விஷன் பார்க்குறாரு, கேரியர் growth 2-3 இயர்ஸ்ல நான் ஒரு மேனேஜர் ஆக போறேன் அப்படிங்கும்போது நீங்க அதெல்லாம் அவருக்கு சொல்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவரு அழகா ஒர்க் பண்ணுவாரு, நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு போயிடுவாரு. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆர்கனைசேஷன் மேல கிராட்டிடியூட் வர மாதிரி எப்பவுமே பாசிட்டிவா பேசி நம்ம ஆர்கனைசேஷன் குட் ஆர்கனைசேஷன் நல்லா பண்ணுவாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் ஒரு சக்சஸ்ஃபுல் டிபார்ட்மெண்ட், நம்ம தான் பெஸ்டா இருக்கும் இந்த ஆர்கனைசேஷன்ல, நம்ம தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிபார்ட்மெண்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சன் லேன் பண்ணி ரைட் டைரக்ஷன் கிடைச்சிருக்கனால டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து அவாய்ட் ஆயிடு சக்சஸ்ஃபுல்லா அடுத்த லெவலுக்கு போவாரு. சரி, லாஸ்ட் பாயிண்ட், லீட் வித் இன்டெகிரிட்டி, டிசிப்ளின் அண்ட் கேரக்டர். இது லீட் பண்ணக்கூடிய லீடர்ஸோட மெயினான 10 பாயிண்ட், 10வது பாயிண்ட். ஏன்னா இன்டெகிரிட்டின்னு சொல்லக்கூடிய லீடர் அடுத்தவங்ககிட்ட இருக்கான்னு பார்ப்பார் இன்டெகிரிட்டி, ஆனா அவரு இன்டெகிரிட்டியா இருக்கான்னு பார்க்கவே மாட்டார். அவரு அடுத்தவங்கிட்ட டிசிப்ளின் இருக்கான்னு பார்ப்பாரு, அவர்கிட்ட டிசிப்ளின் இருக்கான்னு பார்க்க மாட்டார். கேரக்டர் இருக்கான்னு அடுத்தவங்களுக்கு பார்ப்பாரு, நமக்கு பார்க்க மாட்டார். ஸோ அப்போ வாட் இஸ் தட் மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லீட் பை எக்ஸாம்பிளாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்க வந்து கரெக்டாக இருக்கணும், நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இன்டெகிரிட்டியாக நம்ம பேசணும், டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், வெரி குட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அசர்ட்டிவ் டாக் பேசக்கூடிய ஒரு கம்யூனிகேட்டராக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், பங்க்சுவாலிட்டியாக இருக்கணும், கிவ் த வேல்யூ டு சபார்டினேட்டுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறவங்களா இருக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியவராக இருக்கணும். கேரக்டர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். கேரக்டரை விட்டுட்டோம் அப்படின்னம்னா நம்ம மேலே அவங்க ஒரு பிக்கஸ்ட் ஃபேன் ஃபாலோவராக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இவன் கேரக்டர்லெஸ் பர்சன் ஆயிடுவாங்க. கேரக்டர் தான் ஒரு லீடரை டிஃபைன் பண்ணும். இவர் இந்த மாதிரி கேரக்டரா, இவர் இந்த மாதிரி ஒரு லீடரா, இவர் என்னைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாரா, நம்மளை டெவலப்மெண்ட்டுக்காக தாண்டா இவர் சப்போர்ட்டாக பேசுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு லீடரா, ஒரு மேனேஜரா, ஒரு ஹெச்ஓடியா, ஒரு சூப்பர்வைசராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டீம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருக்கும், மேனேஜ்மெண்ட் உங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக பார்க்கும், உங்கள் கேரியர் பூம் ஸ்கை ராக்கெட்டில் இருக்கும், வேகமான க்ரோத்தாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். திரும்ப அந்த 10 பாயிண்ட்டை நான் ரீகால் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. Master team building and leadership is the first point. Become an expert in coaching and mentoring, second point. Third point, understand your team strength and talent. Fourth point, implement the 80-20 rule for coach growth. Fifth point, foster a culture of trust and open communication. Sixth, develop your successor and build a strong secondary line. Seventh, create a positive work environment. Eighth, strengthen decision making and problem solving skill. Ninth, instill vision and organizational gratitude. 10th, lead with integrity, discipline and character. இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்திருக்க முக்கியமான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, unlock your potential, secret to grow career and team growth. Secret of the career and டீம் க்ரோத் ஒரு சீக்ரெட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் கேரியரில் நீங்கள் க்ரோத் ஆகிறதுக்கும் உங்கள் டீம் க்ரோத் மூலமாக தான் நீங்கள் ஜெயிக்க முடியுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ ஆல்.